ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எப்படி வீட்டிலேயே பீஸா செய்கிறதுன்னு பார்ப்போம். யூஸ்வலாக பீஸா எல்லோரும் வெளியே தான் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஒன் டைம் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் இருக்கிற அதே டேஸ்ட் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி சிக்கன் பீஸா தான் செய்ய போகிறேன். ஒரு கப் அளவுக்கு சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது, வெது வெதுப்பான சூடில் இருக்கணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வெது வெதுப்பான சூடில் தான் இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். மீன்வைல் நம்ம மைதா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 3.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இந்த அளவு 2 மீடியம் பீஸாக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோமிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இந்த மைதாக்கு நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஈஸ்ட் தண்ணியை ஆட் பண்ணணும். எல்லா ஈஸ்ட் மிக்சரையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே பிசைகிறது கரெக்டாக தான் இருக்கும். அப்படி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக வரும். அந்த ஈஸ்ட் மிக்சர் பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்ச அப்புறம் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரும். இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த பீஸா பேஸ் ரெடியாக ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு ஈரத்துணி இல்லை பிளேட் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. மீன்வைல் நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 18 to 19 பூண்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க. இதை எண்ணெயில் சேர்க்க போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 தக்காளியை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா பழுத்திருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ இதோட தோலை ரிமூவ் பண்ணியாச்சு. இது நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்தா இதுக்கு இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கும், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது ஆப்ஷனல் தான். இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது ஆறின அப்புறமா நம்ம அரைக்கணும். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைக்கணும். இது ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் அரைச்சா போதும்.
இதை வந்து நீங்கள் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, சும்மா ஒரு 5 செகண்ட்ஸ் அரைச்சா போதும். அவ்வளோதான், பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் பீஸா செய்கிறனால சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 100 கிராம்ஸ் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் சேர்க்க போகிறேன். இந்த சிக்கனே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து இந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகணும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி தண்ணி வரும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட்டாக குக் ஆகணும். இது வந்து சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் போயிட்டு இது நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் வெந்திருக்கா இல்லையான்னு. அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து நல்லா டபுள் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இந்த பீஸா வந்து நம்ம ஓவன் யூஸ் பண்ணாமல் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ரவுண்டாக ஏதாச்சும் பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க. இந்த பீஸா பேஸ் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான சைஸில் இருக்கணும். இது விரிச்ச அப்புறமா சைட்ஸில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். நீங்கள் இதுக்கு ஸ்டீல் இல்லை அலுமினியம் பிளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் கனமாக இருக்கணும். இதில் ஃபஸ்ட் லேயருக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா சாஸ் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இது மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து துருவி நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த சீஸ் வந்து கடையில் வாங்கினது, நீங்கள் துருவிக்கலாம், இல்லைனா துருவின சீஸே கிடைக்கும், அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே க்ரீன் கேப்சிகம் வச்சுக்கோங்க. இது மேலே ரெட் கலர் கேப்சிகம் வச்சுக்கோங்க. இந்த டாப்பிங்ஸ்லாம் வந்து நம்ம விஷ் தான், எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது இந்த மாதிரி கட் பண்ணி வெங்காயத்தை அது மேலே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே அகெயின் மொசரல்லா சீஸ் துருவி சேர்த்துக்கோங்க. நீங்கள் மொசரல்லா சீஸ் கூட செடார் சீஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பீஸா வந்து நம்ம கடாயில் தான் செய்ய போகிறோம். ஸோ கடாயை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி பீஸா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் இது குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், பீஸா ரெடி. இந்த பீஸா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.